அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிலுவை பாதையை மேற்கொள்ள, சிலுவை பாதையில் தியானிக்க, சிலுவை பாதையில் நாம் ஒவ்வொருவருமே வழி நடக்க இந்த மாலை பொழுதிலே கூடி வந்திருக்கின்றோம். பாதை என்று நாம் சொல்லுகிற போது அது நமக்கு வழியை காட்டுவதாக அமைகிறது. நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பாதைகள் தான் நமக்கு உதவியாக இருக்கின்றது. எனவே நாம் கடந்து செல்ல இருக்கிற இந்த சிலுவை பாதையும் நம்முடைய வாழ்வின் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து செல்ல உதவி செய்கின்ற ஒரு பாதையாகவும் இருக்கின்றது. இந்த சிலுவை பாதை குடும்ப நிகழ்வுகளோடு நாம் சிந்தித்து பார்க்க ஒரு குடும்ப சிலுவை பாதையாக மேற்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த பாதையில் நாமும் பயணிப்போம். இறை அருளை இந்த மாலை பொழுதிலே பெற்றுக்கொள்வோம். தெய்வமே சுமகும் தெய்வமே, இங்கு போகிறேன் ஏது தெய்வமே, இலகையிலுவையை சுமகும் தெய்வமே, இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். முதல் நிலை, இயேசு சாவுக்கு அநியாயமாக தீர்ப்பிடப்படுகின்றார். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று உரைத்த இயேசுவுக்கு அநியாயமாக நியாயமற்ற முறையில் தீர்ப்பிடப்படுகிறது. சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார் என்று மார்க்கு நற்செய்தியாளர் இயேசுவின் பணி வாழ்வை பதிவு செய்கின்றார். ஆனால் அதற்கு பரிசாக இதோ இந்த தீர்ப்பு, சிலுவை சாவுக்கான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதோ தங்களுடைய வாழ்விற்கு தீங்கு வந்து விடுமோ என்று பிலாத்து அஞ்சுகிறார். தன்னுடைய பதவிக்கு ஏதாவது நேரிடுமோ என்று ஏரோது பயப்பட்டு இயேசுவை பலிகாடாக்கி இதோ சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரமே, இதோ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற தீர்ப்புகளை பெற்றிருக்கிறோம். ஏன் நாம் கூட பிறருக்கு பரிசாக கொடுத்தும் இருக்கின்றோம். இதோ பல நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்விலே இதோ நம்முடைய இடத்தை யாராவது பிடித்து கொள்வார்களோ அல்லது நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தவர்களாய் பல நேரங்களில் மற்றவர்களை அநியாயமாக பேசுகிற போது நாமும் அவர்களோடு இணைந்து கொண்டு இதோ கரம் கோர்த்திருக்கின்றோம். குறிப்பாக குடும்ப உறவுகளில் வதந்திகளை நாம் பல நேரங்களில் உண்மையா இல்லையா என்று உணராமலே மற்றவர்களோடு நாம் பகிர்ந்திருக்கிறோம். பல செய்திகளை வாட்ஸ்அப்பிலே இதோ நாம் பகிர்ந்து மற்றவருடைய பெயரையும் நாம் கெடுத்திருக்கின்றோம். அன்று ஏரோது பிலாத்து மட்டுமல்ல, இன்று நாமும் கூட பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய செயல்களால் நம்மோடு வாழ்கிற குடும்ப உறவுகளை தீர்ப்பிட்டு கொண்டுதானே இருக்கிறோம். மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். சிலுவையை சுமக்கும் தெய்வமே, திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. அன்றைய நாட்களிலே சிலுவை என்ற வார்த்தைகளை யாருமே கேட்கக்கூடாது, அல்லது குழந்தைகள் அந்த சிலுவை என்ற அடையாளத்தை பார்க்கக்கூடாது என்று ரோமையர்கள் நினைத்த நேரம். காரணம், சிசரோ என்கிற இந்த ரோமை நாட்டு கவிஞர் எழுதுகின்றார், இந்த சிலுவை சாவு என்பது பாரசீக நாட்டிலிருந்து ரோமையர்கள் தங்களுக்கு, குறிப்பாக பெரிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற ஒரு தண்டனையாக அவர்கள் தங்கள் நாட்டிலும் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். எனவேதான் இந்த சிலுவை என்ற வார்த்தையை கேட்கக்கூடாது, சிலுவையை குழந்தைகள் பார்க்கவே கூடாது என்ற ஒரு கருத்து மக்களிடையே பரவி இருந்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் பாவமே செய்யாத ஆண்டவர் இயேசுவிற்கு அந்த சிலுவையானது சுமத்தப்படுகின்றது. அவமானத்தின் சின்னம் இயேசுவுக்கு வழங்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய குடும்பங்களிலும் பல நேரங்களில் இதோ சிலுவை என்பது ஒரு துன்பத்தின் அடையாளம், எனவே சிலுவையை வைத்திருக்க கூடாது என்ற ஒரு தவறான கருத்துகள் இன்றும் நம் மத்தியிலே பரவி இருக்கத்தான் செய்கிறது. சிலுவையை நாம் வைத்திருந்தால் துன்பங்களே நமக்கு வரும் என்ற ஒரு தவறான கருத்துக்களும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதியப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த சிலுவையின் வழியாகத்தான் நம் வாழ்வில் மீட்பு பெற்றோம் என்பதை நினைவு கூற இந்த நிலை அழைப்பு கொடுக்கின்றது. சிலுவை என்று சொல்லுகிற போது பல நேரங்களில் துன்பத்தையே நாம் ஒப்பிடுகின்றோம். இதோ வயதான பெற்றோர் அல்லது பொறுப்பில்லாத பெற்றோர், தவறான வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகள், பொருளாதார நெருக்கடிகள், இன்னும் பல சிலுவைகள் என்று நம்முடைய குடும்பங்களில் நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை போல பொறுமையோடு நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு குறைபாடுகள், துன்ப துயரங்கள், இவற்றை நாம் பொறுமையோடு கையாள வேண்டும். இரண்டாம் புனித திருத்தந்தை ஜான் பால் அவர்கள் இதோ திருமண நீதிபதிகளுக்கு ஆண்டு துவக்கத்திலே உரையாற்றுகிற போது கூறுவார், இன்றைய கிறிஸ்துவ குடும்பங்கள் சிறு துன்பங்களை கூட தாங்க அவர்கள் மறுக்கின்றார்கள். குடும்ப வாழ்வில் வருகிற சிறு சிறு குற்றங்கள், துன்பங்களை கூட அவர்கள் அதை சுமக்க விரும்புவது இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். எனவே கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு துன்பங்களோடு கூடிய ஒரு வாழ்க்கைதான் என்பதை உணர்ந்தவர்களாய் அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கின்ற சிறு சிறு குற்றங்கள், துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். தவறாக நினைத்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
இந்ததோ என் பாவ சேற்றினாம் உன்னுள்ளமுடைந்ததோ என் பாவ சேற்றினாம் எங்கு போகிறே இயேசு தெய்வமே ஏனக சிலுவையை சுமக்கும் தெய்வமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகின்றார். சிலுவையின் பாரம் இயேசுவை களைப்படைய செய்கின்றது. இரவு முழுவதும் கசையடிகள், தூக்கமில்லாத ஒரு தருணங்கள். விடியற்காலை அவர் தோள் மேல் சிலுவை சுமத்தப்பட்டு அவர் கொல்கத்தா மலை நோக்கி அழைத்து செல்லப்பட்ட போது அவர் சோர்ந்து கீழே விழுகின்றார். எழுந்து நடக்க மேலும் அவர் மீது அடிகள் விழுகிறது. அவர் எழுந்து நடக்க முயல்கின்றார். இந்த ஒரு நிலையிலே நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே வீழ்ந்து கிடக்கிற பாவ குழிகளை பற்றி சிந்தித்து பார்ப்போம். பாவ வீழ்ச்சி என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் எந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திலே அடிக்கடி நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். இதோ பல நேரங்களில் நாம் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நாம் நினைக்க தோன்றலாம். ஆனாலும் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வருகிற போது நாமே அதில் வீழ்ந்து விடுகிறோம். உதாரணமாக, முறையற்ற திருமணத்திற்கு புறம்பான வாழ்க்கை, அல்லது மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணமும் செயல்பாடும், அல்லது இன்னொருவரை ஏமாற்றுகிற ஒரு நிலை, பொய் சொல்லுகிற ஒரு நிலை, இன்னும் எத்தனையோவற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் குறிப்பிட்ட பாவம் எதில் அதிகமாக வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதிலே இந்த நிலையில் சிந்தித்து பார்ப்போம். மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கடவுள் நம் உள்ளத்தை காண்கிறவராக இருக்கின்றார் என்று முதல் சாமுவேல் நூல் 16 அதிகாரம் 7 இறை வார்த்தையில் வாசிக்கின்றோம். எனவே இறைவனிடம் முன்னிலையில் நாம் எந்த ஒரு பாவத்தில் திரும்ப திரும்ப வீழ்கிறோமோ அவற்றிலிருந்து முழுமையாக இந்த தவ நாட்களில் எழுந்து வர இறைவா எனக்கு உதவும் என்று சொல்லி வேண்டுவோம். வீழ்ந்த நிலைக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். துன்பம் வந்ததும் நான் சோர்ந்து போகிறேன். அன்பர் இயேசுவே, உம்மை மறந்து போகிறேன். உன்னுள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினான். உன்னுள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினான். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். அன்றைய நாளில் ஆண்டவருடைய பிறப்பு செய்தி கபிரியேல் தூதர் அறிவித்த நாளிலிருந்து இறை விருப்பத்தையே அறிந்த தாய்
மகனோடு இந்த சிலுவை பாதை பயணத்திலும் உடன் நடக்கின்றார். இதோ தன் மகன் சிலுவையை சுமந்து செல்லுகிறார் என்று மக்கள் கூறுவதை கேட்டு மனவேதனையோடு, இதோ சொல்லனா துயரோடு அன்னை ஓடோடி வருகின்றார். வந்து சிலுவை பாதை பயணத்திலே தன் மகனை அவர் சந்திக்கின்றார். இறை விருப்பம் நிறைவேற காரணமாக அவர் இருக்கின்றார். இதோ அவர் ஆண்டவர் இயேசு தாயை பார்த்து, அம்மா முடியவில்லையே என்று கண்களால் பேசுகின்றார். ஆனால் தாயும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இதோ இயேசுவை உறுதிப்படுத்துகின்றார். அன்புள்ளங்களே, இன்று நம்முடைய குடும்ப வாழ்விலும் இதோ அன்னை மரியாள் நம் தாய் நம்மோடு உடன் இருக்கின்றார்கள். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27வது இறை வார்த்தையில், கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு தன் அன்பு சீடரை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொல்லி அவருக்கு ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்கின்றோமே. அன்றிலிருந்து இன்று வரை அந்த அன்னை நம் அனைவருக்கும் தாயாக இருந்து இதோ நம்முடைய துன்ப வேளையிலும் அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். அஞ்சாதீர்கள் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார், உடன் இருக்கின்றார், தொடர்ந்து நம்மோடு வழி நடந்தும் வருகின்றார். நாம் அவரை இதோ நம்முடைய இல்லத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? கானாவூர் திருமணத்திற்கு அன்னை மரியாளும் சீடரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தைகளை வாசிக்கின்றோமே. இதோ நம்முடைய வீடுகளில் அந்த அன்னையை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் அழைத்து நம்முடைய வாழ்க்கை துணையாக வழி நடக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு செய்யாத நேரங்களுக்காகவும் மன வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. உடைந்ததோ என் பாவசேற்றினான், உன்னுள்ளம் உடைந்ததோ என் பாவசேற்றினான். எங்கே போகிறேன் ஏது தெய்வமே, இனகாய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஐந்தாம் நிலை. சீரேனா ஊராகிய சீமோன் இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவுகிறார். உதவி என்பது எப்பொழுதுமே கடவுளுடைய பண்பாக இருக்கிறது. திருப்பாடல் 121 இறை வார்த்தைகள் 1-2 வாசிக்கிறோம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும், அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த உலகிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பெரிய துன்பங்கள் ஏற்படுகிற போது, உதாரணமாக பண கஷ்டமோ, தொழிலில் நஷ்டமோ, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையோ, கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாமல் சண்டைகளோ, பல நேரங்களில் இதோ நாம் என்ன செய்வதென்று அறியாத போது யாரோ ஒருவர் நமக்கு உதவுகிற போது, இதோ கடவுளாக வந்து எனக்கு உதவி செய்தீர்கள் என்று நாம் எப்பொழுதுமே உதவி பெறும்போது கடவுளையே நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் இன்று
ஆண்டவர் இயேசுவும் அதே உதவியை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சீரேன் ஊரானாகிய அந்த சீமோன் வயல்வெளியாக தன் பணியை முடித்து திரும்பி வருகிற போது அவரை கட்டாயப்படுத்தினாலும் மனமுவந்து ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு உதவி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு நடை தள்ளாடிய போது, உதவி தேவைப்பட்ட போது உதவி கரம் நீட்டிய சீமோன் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இன்றைய நாட்களில் செய்யப்படுகிற உதவிகள் எப்படி பார்க்கப்படுகிறது? உதவிகள் செய்யப்படுகிற போது புகைப்படங்கள் எடுக்கப்படுகிறது, அல்லது உதவி செய்யப்படுகிறவர்கள் உதவி செய்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு அடிமை நிலை போன்று அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அல்லது உதவி செய்வதை ஒரு விளம்பரமாக செய்யக்கூடிய உலகமாக இதோ நம்முடைய கால சூழல் மாறிக்கொண்டிருக்கின்றது. உதவி என்பது கடவுளுடைய இருந்து வருகிறது. கடவுளின் சாயலாக இருக்கிற நாம் மற்ற மனிதர்களுக்கு செய்கின்றது இதோ அந்த கடவுளுக்கே நாம் செய்கின்றோம். எனவே உதவிகளை செய்கிற போது இடக்கை செய்வது வலக்கை செய்வது இடது கைக்கு தெரியாது போல மறைவாயுள்ள வானக தந்தைக்கு மட்டும் தெரியும்படி செய்ய முயற்சி எடுப்போம். இதோ பல நேரங்களில் உதவிகளை மற்றவர்கள் முன்பாக விளம்பரமாக செய்த தருணங்களுக்கு மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசில் என்னுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஆறாம் நிலை. வெரோனிகா ஆண்டவர் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். அன்றைய இயேசு வாழ்ந்த யூத சமுதாயத்திலே பெண்களும் குழந்தைகளும் மதிப்பற்றவர்கள். அவர்களை ஒரு பொருட்டாகவே இதோ ஆண் வர்க்கத்தினர் மதிக்க மாட்டார்கள். எனவே பெண்கள் முக்கியமான இடத்திலும் ஆலயங்களிலும் அவர்கள் வரக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில்தான் இயேசு வாழ்ந்த ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையில்தான் இயேசுவின் முகத்தில் வடிந்த இரத்தத்தால் இதோ அழகிழந்து காணப்பட்ட அந்த முகத்தை வீர பெண் வெரோனிகா துடைக்கின்றார். சமூக தடைகளை எல்லாம், தன்னுடைய மனதில் எழுந்த தடைகளை எல்லாம் தாண்டியவராய் தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை மட்டுமே பார்த்தவராய் அவர் துணியை கொண்டு அவர் முகத்தை துடைத்து பாதைகளை பார்க்க உதவி செய்கின்றார். இன்று நம்முடைய வாழ்வில் பல நன்மைகளை செய்ய நாம் பல நேரங்களில் முன் வருவதில்லை. காரணம், நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தியிருக்கிற தடைகள் அல்லது சமூகத்தை பார்த்து அதனால் வருகிற தடைகள். நாம் ஏன் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு இல்லாது நமக்கு எதற்கு என்று பல நேரங்களில் நன்மைகள் செய்ய வாய்ப்பு கிடைத்துமே நாம் ஒதுங்கி போயிருக்கிறோம். இதோ அன்றைய நாளில் வீழ்ந்து கிடந்த அந்த சமாரியனை உதவி செய்ய சமாரியர் வந்தது போல பல நேரங்களில் குரு லேவியரை போல
நாம் பார்த்தும் காணாமல் சென்றிருக்கிறோம். இதோ கேட்டும் கேளாதவர்களாய் நாம் சென்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் இதோ நம்முடைய பிள்ளைகளையும் இதுபோன்ற ஒரு உதவிகளை செய்ய, தடைகளை தாண்டி பயணிக்க அவர்களையும் அனுமதிக்காமல் இருந்திருக்கின்றோம். இவற்றுக்காக மன வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இவருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்கு சிலுவையை சுமக்கும் தெய்வமே. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகின்றார். இயேசு தன் பணி வாழ்விலே எத்தனையோ தூரங்கள், மைல்கள் நடந்தே சென்றுள்ளார். ஆனால் என்னவோ இந்த ஒரு பயணத்தில்தான் அவர் கால்கள் தடுமாறுகின்றது. சோர்ந்து போய் காண்கின்றார். அதனுடைய விளைவாக பாதம் தடுமாறி கீழே வீழ்ந்து கிடக்கின்றார். வீழ்ந்தவர் வீழ்ந்து கிடக்கவில்லை, எழுந்து பயணம் பட்டார். இந்த இரண்டாவது முறையாக ஆண்டவர் இயேசு வீழ்ந்த இந்த வீழ்ச்சியை நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு பார்ப்போம். பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் சம்பாதிப்பதை விட பல நேரங்களில் செலவுகளே அதிகமாக இருக்கிறது. பல நேரங்களில் மற்றவர்களுடைய பார்வைக்காக அல்லது மற்றவர்கள் நம்மை பெருமையாக கருத வேண்டும் என்று சொல்லி திருமண காரியங்கள் போன்றவற்றில் பல லட்சம் கடன்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனுடைய வீழ்ச்சி நம் குடும்பங்களில், உறவுகளில் பிரதிபலித்து எரிச்சலும் கோபமே கணவன் மனைவியிடையே ஏற்படுத்துகிறது. உடல்நலக் குறைவு, எதிர்பாராத செலவு, தொழிலில் பாதிப்பு இன்று நம்முடைய வாழ்வை பொருளாதார ரீதியாக பல காரணிகள் வீழ்ச்சி அடைய செய்கின்றது. அதற்கு நாமே காரணமாக கூட இருந்திருக்கின்றோம். இதோ ஆடம்பர செலவு, வருமானத்தை மிஞ்சிய செலவு, சேமிப்பு இல்லாமை போன்றவை நம்முடைய வாழ்விலே இன்றும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்த பொருளாதார வீழ்ச்சிகளே கணவன் மனைவியிடையே கூட உறவுகளில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும், குடும்ப வாழ்வில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இது பல நேரங்களில் மனத்தாங்கல்களை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு சண்டையிட காரணமாக இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறது. கையில் தேவையான பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலையிலே கடினமான ஒரு வாழ்க்கை சூழல் நம்மை இதோ வீழ்த்தி விடுகிறது. எனவே இந்த நிலையிலே நாம் பொருளாதாரத்தை எப்படி கையாள்கிறோம்? சேமித்து வைக்கின்றோமா? கடவுள் கொடுத்த செல்வங்களை எப்படி பயன்படுத்துகிறோம்? சிந்தித்து பார்ப்போம், மன வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.
இயேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். எட்டாம் நிலை. எருசலேம் மகளிர் ஆண்டவர் இயேசுவை கண்டு அழுகின்றார்கள். பெண்களுக்கு உணர்வின் வெளிப்பாடு கண்ணீர். என்ன செய்வதென்று அறியாத வேளையில் கண்ணீரே நம் கண்களில் மிஞ்சுகிறது. அன்று இயேசுவின் நிலையை கண்டு தங்களால் எதுவும் செய்ய இயலவில்லையே என்ற அந்த ஏக்கத்தோடு இதோ அவர்கள் அழுகின்றார்கள். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு கடினமான ஒரு நிலையிலும் அவர்களுடைய வாழ்வை இதோ அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய சூழலில் இந்த ஒரு எட்டாம் நிலையில் நம் குடும்பங்களில் உள்ள நம் குழந்தைகள் பிள்ளைகளை நினைவு கூறுவோம். எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளை எப்படி பேசுவது என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்குள் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் யாருடன் பழகுகிறார்கள் அல்லது அவருடைய எதிர்கால வாழ்வை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று பல நேரங்களில் பெற்றோர்களிடம் குழந்தைகள் பகிர்வது இல்லை. அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய வேலை பளுவிலை குழந்தைகளோடு அமர்ந்து பேச அல்லது நேரம் செலவிட தவறிவிடுகிற போது பின் நாட்களில் இதோ கண்ணீரே மிஞ்சுகின்றது. இதோ அடிப்படையில் நாம் தவறு செய்து விடுகிறோம். குழந்தை பருவம் முதல் குழந்தைகள் கேட்பதையெல்லாம் நாம் பெற்று கொடுக்கிற போது அவர்களுக்கு அந்த வலி நஷ்டம் அறியாது வளர்கிற போது அவர்கள் பின் நாட்களில் தடுமாறுகிறார்கள். குழந்தைகளுக்கு தேவையான இதோ அறிவு ஆற்றலை எல்லாம் கொடுக்கின்ற நாம் ஞாயிறு மறைக்கல்விக்கு அனுப்பாத போது கூட நாம் பின்னாட்களில் அவர்களுக்காக அழ நேரிடுகின்றது. கடவுளை கொண்ட ஒரு அச்சம் நம் குழந்தைகளிடையே இல்லாமல் போய்விடுகின்றது. நாமே அதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறோம். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவோம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இதோ இந்த ஒரு நிலையில் நாம் குழந்தைகளை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அவர்கள் வழி மாறாதபடி இறை விருப்பத்தின்படி ஆண்டவருடைய பாதையில் அவர்கள் நடந்திட ஒப்பு கொடுப்போம். இதோ நாம் தவறிய நேரங்களுக்காக மன வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. கொடுத்தேனே உடைதோ பாவதேனாம் உடைதோ சீரினாம் எங்கு போகிறே தெய்வமே ஏனகாகி தெய்வமே. திவ்ய
இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகின்றார். அன்று கல்வாரி மலையை ஆண்டவர் இயேசு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த மலையின் உச்சியை அவர் அண்ணாந்து பார்க்கின்றார். அப்போது அவருடைய உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு கவலை ஏற்படுகிறது. மனதிலே வலி உண்டாகிறது. மன சோர்வு அவரை கீழே வீழ்த்துகிறது. என்ன ஒரு கவலை! இதோ நான் இந்த மக்களுக்காக படுகிற வேதனைகள், அவருக்காக நான் சிந்துகிற இரத்தம் வீணாகி போய்விடுமோ என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே அந்த கவலையை அவரை கீழே தள்ளுகிறது. ஆனால் மீண்டும் எழுந்து நடந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்றாவது முறையாக இயேசு வீழ்ந்த இந்த ஒரு வீழ்ச்சியிலே ஒரு ஆன்மீக வீழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற நிகழ்வுகளை பார்ப்போம். இதோ நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மீது கொண்ட அந்த இறை நம்பிக்கையில் நாம் தளர்ச்சி வருகிற போது நாம் வீழ்ந்து விடுகிறோம். கொரோனா நாட்களில் எத்தனையோ குடும்பங்களில் பல பிரச்சனைகள், குடும்ப உறவுகளில் சிக்கல்கள், அல்லது எதிர்பாராமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இதோ எத்தனையோ உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். நம் குடும்பங்களில் கூட இதோ நம் சொந்தங்களில் கூட இதோ அவர்களை இழந்திருப்போம். அல்லது எதிர்பாராமல் ஏதோ நெஞ்சு வலி ஏற்பட்டு இறந்திருக்கிற ஒரு நிலை. எத்தனையோ எதிர்பாராத விபத்துகள், காயங்கள், அல்லது உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைகள், நோய் நொடிகளால் வீடுகளில் முடங்கி போகிற ஒரு நிலை. இது போன்ற தருணங்களில் நாம் விசுவாசத்திலே வீழ்ச்சி அடைகிறோம். ஆலயத்திற்கு போய் எனக்கு என்ன பயன்? அல்லது ஞாயிறுதோறும் நான் திருப்பலிக்கு போகியும் என் குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. ஆலயத்திற்கு வராதவர்கள் கூட நன்றாக இருக்கிறார்களே, நான் போய் என்ன கண்டேன், என்ன ஆசிரியர் எனக்கு வாழ்விற்கு வந்தது என்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற எதிர்பாராத நிகழ்வுகளை நாம் மையப்படுத்தி கடவுள் மீது உள்ள நம்பிக்கையிலே வீழ்ந்து விடுகின்றோம். கடவுள் நம்மோடு நம்முடைய துன்ப வேளையில் உடன் இருக்கின்றார் என்ற அந்த மனநிலையிலே உற்சாகம் இழந்து அவநம்பிக்கை ஏற்பட்டு பல நேரங்களில் ஆலயம் வருவதையே தவிர்த்து விட்டிருக்கிறோம், வீழ்ந்து போயிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆன்மீக வீழ்ச்சியுற்ற நேரங்களுக்காக மனம் வருந்துவோம், இறைவனில் நம்பிக்கை கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆள் பாதி ஆடை பாதி என்ற பழமொழி உண்டு. மனிதனை மதிப்புள்ளவனாக ஆக்குவது அவன் அன்றாடம் உடுத்துகிற உடையை பொறுத்தே அமைகின்றது. இன்றைய சமூக காலங்களில் நவ நாகரிக உலகில்
ஆடைகளுக்கு நாம் அதனால் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆடைகளே ஒரு மனிதனை அழகான ஒரு தோற்றமாக மாற்றுகிறது. இதோ மற்றவர்களுக்கு முன்பாக மதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் இன்று நம் குழந்தைகள் கூட ஆடைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த நிலையில் தன்னுடைய ஆடைகள் எல்லாம் களையப்பட்டவராக எல்லோர் முன்பாக நிர்வாணப்படுத்தப்படுகின்றார். நம் பாவங்களுக்காக அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு வேதனை! உடல் அளவிலே இதோ அவர் புண்களோடு ஒட்டியிருந்த ஆடை உரியப்பட்ட போது உடல் அளவில் அவர் வேதனை, மனதிலே இதோ அவருக்கு ஏற்பட்ட அவமானம், இப்படிப்பட்ட ஒரு சிலுவை சாவு, இதோ மனதில் அவருக்கு ஏற்படுகிற வலி. இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் நம்முடைய வாழ்வோடு இணைத்து பார்க்கிற போது ஆண்டவர் நமக்கு சொல்வது, இதோ நேர்மை அல்லது உண்மை என்னும் ஆடைகளை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் வெளிப்புற ஆடைகளுக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே இதோ நேர்மை, உண்மை, இது போன்ற ஆடைகளை பல நேரங்களில் நாம் அணிவ மறுக்கின்றோம். அல்லது சமூக நிலைக்கு ஏற்ப இதோ மாற்றி பேசி சமாளித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எனவேதான் புனித பவுலடியார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார், நீங்கள் உண்மை என்னும் ஆடையை, நேர்மை என்னும் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஒரு நிலையில் ஆண்டவர் இயேசுவின் ஆடைகளை களையப்பட்டதை தியானிக்கிற நாம், இதோ நமக்காக அவர் இந்த வழிகளை ஏற்றுக்கொண்டார். எனவே நம்முடைய வாழ்விலும் உண்மைகளை பேசுவோம், நேர்மையோடு நடப்போம். அதனால் வருகிற வழிகளை நாமும் தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு கொலேசியர்கள் எழுதிய திருமுகத்தில் வாசிப்பது போல ஆடைகளை அணிந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் என்னுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. எங்கு போகிறேன் ஏது தெய்வமே, எனக்கிலுவையை சுமகும் தெய்வமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையோடு ஆணிகளால் அறைகிறார்கள். இயேசுவின் உடலானது சிலுவையோடு கூரிய ஆணிகளால் இணைக்கப்படுகிறது. அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவையை தன் உடலில் ஏற்கின்றார். அந்த சிலுவையோடு அவர் இணைக்கப்படுகின்றார். ஆணிகள் அவருடைய உடலை இதோ பெய்து கொண்டு உள்ளே இறங்குகிறது. எவ்வளவு ஒரு வேதனை! ஐயோ என்று சொல்லி கதறி அழுகின்றார். இருந்த இரத்தம் கூட அவருக்கு அங்கு சிந்தப்பட்டு தன் வலிமை முழுவதுமாக இழந்து கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய நிலையை இழந்து கொண்டிருக்கின்றார். ஆணிகளால் அறையப்பட்டுள்ளார். இந்த ஒரு நிலையை தியானிக்கிற நாம் இதோ நம்முடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். குடும்ப வாழ்விலே பல நேரங்களில் நாம் முதிர்க்கின்ற, அதுவும் கோபத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் பல நேரங்களில்
மற்றவர்களை காயப்படுத்தி விடுகின்றது. நம்முடைய பயன்படுத்துகிற வார்த்தைகள் உள்ளத்தை புண்ணாக்கி விடுகிறது. அந்த புண்ணாக்கி விடுகிற அந்த வார்த்தைகளை எப்பொழுதுமே மறக்க முடியாமல், மன்னிக்க முடியாமல், அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு இதோ மனத்தாங்கல்களோடு வாழக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலைகள் இன்று அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி இடையே சண்டையிடுகிற போது அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் காயப்படுத்துகிறது. அல்லது குழந்தைகளிடையே பெற்றோர்கள் பெரியோர்கள் பேசுகிற வார்த்தைகள் அல்லது உறவுகளில் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒருவரை காயப்படுத்துகிறது. நம்முடைய வார்த்தைகளை பேசுகிற போது அதை நாம் திரும்ப எடுத்துக்கொள்ளவே முடியாது. பேசிய வார்த்தைகள் பேசியவைதான், அவை ஏற்படுத்துகிற விளைவோ மிக அதிகம். அதனால்தான் வள்ளுவர் கூட தீயினால் சுட்ட புண் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வார்த்தைகளை பற்றி இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். கோபத்தில் என்னென்ன வார்த்தைகளை நாம் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஒரு காயத்தை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்துகிறது, ஏன் மற்றவர்களால் நமக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே வார்த்தைகளை நாம் உதிர்க்கிற போது அவற்றை நாம் கையாள, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த, ஒருவரை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்தி தீய வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் அகற்றி இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ அருள் வேண்டுவோம். பேசிய தருணங்களுக்காக மனமருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன ஆண்டவர் தலை சாய்த்து தம் ஆவியை ஒப்படைக்கின்றார். இந்த உலக வாழ்வு என்பது பிறப்பிலே துவங்கி இறப்பிலே முடிவடைகின்றது. இந்த வாழ்க்கையை வாழுகிற நாட்கள் வெகு சில ஆண்டுகளே. குறிப்பாக திருமணம் என்ற அருட்சாதனத்தினால் இதோ நாம் பல ஆண்டுகள் கணவன் மனைவியாக கடவுள் நமக்கு கொடுக்கிற குழந்தைகளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த ஆண்டவர் சிலுவையிலே நாம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பதை இரு கரம் விரித்தவராய், இதோ தன் இரத்தமெல்லாம் இழந்தவராய் ஆவியை ஒப்படைக்கின்றார். நாம் வாழ்வு பெற அவர் தன்னையே இழக்கின்றார். இதோ நம்மை நலமாக்குகிற தண்டனை அவர் மீது வீழ்ந்தது. எனவே அவர் நமக்காக உயிரை விட்டுள்ளார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு என்று சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றார். குடும்ப வாழ்விலே இன்று போலியான அன்புகள் அதிகமாக இருக்கிறது. வார்த்தைகள் ஜாலமாக, மற்றவர்கள் மயக்குகிற விதமாக வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆனால் திருமணம் முன்பாக பேசப்படுகிற வார்த்தைகள்
திருமணத்திற்கு பின் காயப்படுத்துகிற வார்த்தைகளாக மாறிவிடுகிறது. அப்படி என்றால் அது உண்மையான அன்பு இல்லையே, போலியான அன்பில்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது சுயநலமான அன்பையும் குடும்பங்களில் பார்க்க முடிகிறது. கணவன் நான் ஊதியம் ஏதோ சம்பாதிக்கின்றேன், ஊதியம் பெற்று குடும்பத்தை நடத்துகிறேன், என் பேச்சை என் பிள்ளைகள் மனைவி கேட்க வேண்டும் என்று விரும்புவது சுயநலம்தானே. அல்லது என்னுடைய விருப்பம் போல குடிக்கும் இன்னுமாக புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கும் பலவிதமான ஏதோ மகிழ்ச்சி தருகிறவற்றுக்கு நேரங்களையும் பணத்தையும் செலவிடுகிற போது குடும்பத்தின் மீது உண்மையான அன்பு இல்லையே, அல்லது உண்மையான ஒரு அன்பு குடும்பங்களில் காணப்படுவதில்லையே. சுயநலமான அன்புகளே பல நேரங்களில் நம் குடும்பங்களில் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் காட்டுகிற அன்பு உண்மையான தியாகம் நிறைந்த அன்பு, நாம் வாழ அவர் தன்னை இழக்கின்ற அன்பு. இதோ தன் ஒரே மகனையே இந்த உலகின் மீது கொண்ட அன்பினால் கடவுள் இந்த மனிதனுக்கு மீட்டெடுக்க இதோ அவர் இயேசுவை அனுப்புகிறார். அவர் நமக்காக உயிரை கொடுக்கின்றார். இதுதான் தியாகம் நிறைந்த உண்மையான அன்பு. இந்த அன்பை நம் குடும்பங்களில் பிரதிபலிக்க வேண்டும். கணவன் தனக்காக அல்ல, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய நலனுக்காக தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து அன்பு செய்து வாழ வேண்டும். அதே போன்று மனைவி, அதே போன்று பிள்ளைகள் மற்றவர்களுக்காக தங்களை இழக்கிற போதுதான் அங்கு உண்மையான அன்பு குடும்பங்களில் இருக்கின்றது. இல்லை என்றால் சுயநலமான அன்பு அல்லது போலியான அன்பிலே நம் குடும்பங்கள் வாழ்ந்து பயனற்ற குடும்பங்களாக சென்றுவிடும். எனவே இயேசுவை போல நம்மையே இழந்து மற்றவர்களுடைய நலன், மற்றவர்களுடைய ஆசைகள், மற்றவர்களுடைய உணர்வுகள் அவற்றிற்கு நாம் முன்னிடம் கொடுத்து குடும்பங்களில் ஒருவரை முழுமையாக ஆழமாக அன்பு செய்து வாழ இரு கரம் விரித்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். வாழாத நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அவருடைய தாயார் மடியில் வளர்த்துகின்றார்கள். இந்த உலக வாழ்விலே ஒரு தாய் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரம் என்னவென்றால், தான் பெற்றெடுத்த மகனை அவர் இழக்கிற போது அடைகிற துன்பங்களை. இதோ தான் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய அந்த மகனையோ மகளையோ அவர் இழக்கிற போது அல்லது அவர்கள் இறந்து போகிற போது அந்த தாய் படுகிற வேதனை சொல்லனா வேதனை. இதோ யாருமே புரிந்து கொள்ள முடியாத மனவேதனை. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில்தான் இதோ வியாகுல தாய் தன் ஒரே மகனை இதோ இறந்த அவருடைய உடலை தன் மடியில் வளர்த்துகிறார். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமான தாயை நாம் பார்க்கிறோம். இங்கு தாய் அழுது புலம்பி, கடவுளே ஏன் எப்படி எனக்கு செய்தீர், ஏன் என் குடும்பத்திற்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்தீர்
என்று சொல்லி கடவுளை அவர் கேள்வி கேட்கவில்லை. இறைவா, இதுவே உம்முடைய விருப்பம் என்று சொல்லி அவர் முழு மனதோடு அந்த துன்பத்தின் நேரத்திலே ஏற்றுக்கொண்டு கடவுளை தன் வாழ்க்கையின் மையப்படுத்துகிறார். கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்து கொண்டார். அதையே இந்த நிலையில் நாம் பார்க்கின்றோம். வீரத்தாயாகி இதோ உள்ளத்தில் 1000 அம்புகள் ஏவப்பட்ட ஒரு வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை அவர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இறை விருப்பத்தை நிறைவேற்றிய அந்த மன நிறைவோடு மனதிலே இந்த உடலை தாங்கி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எத்தனை பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிள்ளைகளால், அக்கம் பக்கத்தார் அல்லது உறவுகளால், இன்னும் கணவன் மனைவி ஒருவரால் எத்தனையோ பிரச்சனைகள், மற்றவர்களிடமிருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நாம் நடக்கத்தான் இறைவன் நமக்கு பலம் தருகிறார். அஞ்சாதீர்கள், உங்களோடு நான் என்றும் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை உறுதிப்படுத்துகிறார். இதோ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன், ஏனென்றாலும் கோலும் கைத்தடியும் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று திருப்பாடல் 23 நாம் ஜெபிப்பது போல நம் துன்ப வேளையிலே அன்னையும் ஆண்டவரும் நம்மோடு இருக்கின்றார்கள். எனவே நம் குடும்ப வாழ்வில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை தைரியத்தோடு இறை விருப்பத்தை நிறைவேற்ற ஏற்றுக்கொள்வோம். அதை குறித்து நாம் இதோ கடவுளிடம் கேள்வி கேட்க வேண்டாம், அமைதியாய் ஏற்றுக்கொள்வோம். இந்த துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது நம் துன்பங்களிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்வோம். ஏன் நமக்கு அந்த துன்பங்கள் வந்தது, அதன் மூலம் பின்னால் வருகிற நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அந்த தாயைப் போல நாமும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இந்த துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே என்று திருப்பாடல் 119:71 இறைவார்த்தையில் வாசிப்பது போல நாம் இறைவன் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்கையும் சுமக்கும் தெய்வமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். 14ஆம் நிலை, இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். இந்த மனித வாழ்வு என்பது காலையில் மலர்ந்து மாலையில் மறைகின்ற பூவை போன்ற ஒரு வாழ்க்கை. இதோ அற்ப ஆண்டுகளே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைதானே இந்த மனித வாழ்க்கை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகில் நாம் வாழ்ந்துவிடப் போகிறோம்? சிந்தித்து பார்க்க இன்றைய நிலை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இயேசு 33 ஆண்டுகள், அதுவும் பொது வாழ்வில் 3 ஆண்டுகள் முடிந்து போய் கல்லறையில் அடக்கப்படுகிறார். ஆனால் அவர் அடக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகின்றார். இதோ அங்கிருந்து அவர் உயிர்ப்பை அடைகின்றார். கல்லறை இன்றும் காலியான கல்லறையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆடி அடங்குகிற இந்த மனித வாழ்வு ஒரு சில ஆண்டுகளே வாழப்போகிற இந்த ஆண்டிலே இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த தவக்காலம் கொடுக்கிற அழைப்பு
மாற்றம் பெற திரும்பி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றது. அடுத்த வருடம் இந்த தவ நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா, நாம் சந்திப்போமா என்று யாரும் உத்தரவாதம் செய்ய முடியாத ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்லறை ஒன்று அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த வாழ்க்கையிலே கடவுளை மையப்படுத்துவோம், இறை வார்த்தைகளை கேட்போம், இறைவனிடத்திலே திரும்பி வருவோம். அது மட்டுமல்ல, நம் உறவுகளை சீர்படுத்துவோம். நம் உறவுகளோடு வாழப்போகிறது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்காக விட்டு கொடுத்து அன்பு செய்து இதோ ஒருவர் மன்னித்து வாழ்கிற மீதமுள்ள இந்த நாட்களை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து நிறைவு செய்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இவருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 14 நிலைகளில் சிலுவை பாதையில் நாமும் பயணித்து மீண்டும் திரும்பி இருக்கிறோம். குடும்ப வாழ்வின் நிகழ்வுகளோடு சிந்தித்த அந்த சிலுவை பாதையிலே கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் முன்னிறுத்தி வாழ்ந்திட அருள் வேண்டுவோம். இந்த நேரத்திலே திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காக ஆண்டவர் இயேசுவின் 5 திருக்காயங்களை குறித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சிலுவை பாதை பயணத்தில் வழிநடந்த நம் ஒவ்வொருவரையும் தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்கி குடும்ப வாழ்வில் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.